தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் மருத்துவ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த சமயம் அது. தமிழ்நாட்டில் ஒரு வார காலத்திற்கு தொடர் சாலை மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது வன்னியர் சங்கம். தமிழகத்தின் வட மாவட்டங்களில் உலுக்கிய அந்த போராட்டம்தான் கடந்த கால் நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழக அரசியலின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஆரம்ப புள்ளி. சரி, ஏன் வன்னியர் சங்கம் சாலை மறியல் போராட்டத்தில் இறங்கியது? இந்த கேள்விக்கு விடை தேட வேண்டுமென்றால் தமிழக அரசியல் வரலாற்றின் சில முக்கியமான பக்கங்களை புரட்ட வேண்டியிருக்கும். வாருங்கள் வரலாற்றுக்குள் செல்லலாம். எண்ணிக்கை அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆகப்பெரிய சமுதாயமான வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய வாய்ப்புகள் தரப்படவில்லை என்பது அந்த சமுதாயத்தினரின் பெரும் கவலை. அதனை போக்க வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின்படி வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டுமென்ற கோரிக்கையை வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்த பல தலைவர்களும் வலியுறுத்தினர். அந்த கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக 80களின் தொடக்கத்தில் வன்னியர்களுக்காக இயங்கி வந்த பல்வேறு அமைப்புகளையும் வன்னியர் சங்கம் என்ற ஒற்றை குடையின் கீழ் திரட்டும் முயற்சிகள் தொடங்கின. அப்போது சுமார் 28 அமைப்புகள் இயங்கி வருவது தெரிய வந்தது. 20 ஜூலை 1980 அன்று அனைத்து அமைப்புகளும் வன்னியர் சங்கம் என்ற பெயரில் ஒருங்கிணைக்கப்பட்டன. அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து வன்னியர் சங்கத்தை நிறுவியவர் திண்டிவனத்தைச் சேர்ந்த டாக்டர் ராமதாஸ். சட்டமன்றத்தையோ நாடாளுமன்றத்தையோ என்னுடைய கால்கள் மிதிக்காது, சங்கத்தின் எவ்வித பதவியையும் நான் வகிக்க மாட்டேன், என் சொந்த செலவில் இயக்கப்பணிகள் செய்வேன் என்று 3 சத்தியங்கள் செய்துவிட்டு வன்னியர் சங்கத்தை வளர்க்கத் தொடங்கினார் டாக்டர் ராமதாஸ். மாநாடு, போராட்டம் என்று வன்னியர் சங்கம் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தது. பிரச்சார பணிகளுக்காக கனல் என்ற பத்திரிகை தொடங்கப்பட்டது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்கள் புறக்கணிக்கப்பட்ட விதத்தையும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளவு அவசியம் என்பதையும் கனல் பத்திரிகையில் தலையங்க கட்டுரைகளாக எழுதினார் டாக்டர் ராமதாஸ். 20% இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி மாநாடு, பட்டினி போராட்டம், பேரணி என்று தொடர்ச்சியாக போராடியது வன்னியர் சங்கம். தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி அரசுக்கு கடிதங்களையும் மனுக்களையும் அனுப்பியது. ஆனாலும் மாநில அரசு வன்னியர் சங்க பிரதிநிதிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. நாம் என்ன விஷக்கிருமிகளா சந்திக்க மறுப்பதற்கு, இல்லை வேண்டாத ஜந்துக்களா ஒதுக்கி தள்ளுவதற்கு என்று கேள்வி கேட்டபடியே போராட்டங்களை தொடர்ந்தார் டாக்டர் ராமதாஸ். ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம், ரயில் மறியல் போராட்டம் என்று அடுத்தடுத்து போராட்டங்கள் நடத்தப்பட்டன. ஆனாலும் மாநில அரசு அசைந்து கொடுக்கவில்லை. மாறாக போராட்டத்தில் ஈடுபட்ட ராமதாஸ் உள்ளிட்ட வன்னியர் சங்கத்தினரை கைது செய்தது. எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வன்னியர்களிடம் ஓட்டு பிச்சைக்கு வந்துதான் தீர வேண்டும், எங்களை மதிக்காதவர்களை மிதிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை அரசியல்வாதிகளுக்கு நினைவூட்டுகிறேன் என்று ஆவேசப்பட்டார் டாக்டர் ராமதாஸ். அடுத்த முயற்சியாக வன்னியர்களின் கோரிக்கையை தேசிய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் தொடர் சாலை மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது வன்னியர் சங்கம். 17 செப்டம்பர் 1987 ஆண்டு தொடங்கி 23 செப்டம்பர் 1987 வரை ஒரு வார காலத்திற்கு சாலை மறியல் நடத்துவது என்று முடிவானது. போராட்டம் குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகும் அரசு வன்னியர் சங்க நிர்வாகிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை. ஆகவே திட்டமிட்டபடி போராட்டம் தொடங்கியது. வீட்டிலிருந்து சாலைக்கு வந்த வன்னிய இளைஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வழியில் வந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தினர். ஒரே சமயத்தில் வட மாவட்டங்கள் முழுக்க போராட்டம் தொடங்கியதால் அதன் தாக்கம் வீரியத்துடன் இருந்தது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் காவல்துறையினர் இறங்கினர். துப்பாக்கிச் சூடும் நடத்தப்பட்டது. ரெங்கநாத கவுண்டர், சித்தனி ஏழுமலை, முண்டியம்பாக்கம் சிங்காரவேலு, கயத்தூர் முனியன், முத்து, தாண்டவராயன், கோழியனூர் கோவிந்தன், விநாயகம், தொடர்ந்தனூர் வேலு, ஒரத்தூர் ஜெகநாதன், சிறுதொண்டமாதேவி தேசிங்கு, குழப்பலூர் முனுசாமி கவுண்டர், அமரத்தனூர் மயில்சாமி, வெளியம்பாக்கம் ராமகிருஷ்ணன், சிவதாரபுரம் குப்புசாமி, மொசரவாக்கம் கோவிந்தராஜ், குருவிமலை முனுசாமி உள்ளிட்ட 23 பேர் சாலை மறியல் போராட்டத்தின் போது பலியானார்கள். இது வன்னியர்கள் மீதான இனப்படுகொலை என்று விமர்சித்தார் டாக்டர் ராமதாஸ். பட்டியலில் இருப்பவர்களில் பலர் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பலியானவர்கள், சிலர் காவலர்களின் தாக்குதல் காரணமாக சிறையிலும் வெளியிலும் பலியானவர்கள். சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதோடு மட்டுமல்லாமல் காவல்துறையினர் வன்னியர்கள் மீது பல பிரயோகம் செய்தனர். பெண்களை பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தினர். வன்னியர்களின் வீடுகளை சூறையாடினர் என்று வன்னியர் சங்கம் குற்றம் சாட்டியது.
அப்போது வன்னியர் சங்கத்தினரை அழைத்து அரசு பேச்சுவார்த்தை நடத்துமா என்ற கேள்வி எழுந்தது. பின்னர் முதலமைச்சர் எம்ஜிஆரின் செயலாளர் பரமசிவம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். முதலமைச்சர் எம்ஜிஆர் அக்டோபர் முதல் வாரத்தில் சென்னை திரும்புகிறார். அப்போது வன்னியர் சங்க தலைவர்களை அழைத்து பேசுவார் என்பதுதான் அந்த அறிவிப்பின் ஒற்றை வரி செய்தி. சொன்னது போலவே அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் 25 நவம்பர் 1987 ஆண்டு அன்று டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட வன்னியர் சங்க தலைவர்களை அழைத்து பேசினார் எம்ஜிஆர். அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் அனைத்து சாதியினருக்கும் தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 9 பக்கங்கள் கொண்ட மனு ஒன்றை கொடுத்தார் ராமதாஸ். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்துவது, பின்தங்கி இருக்கும் வன்னியர்களை கைதூக்கிவிடும் வகையில் வன்னியர் நலத்துறையை உருவாக்குவது உள்ளிட்ட 12 கோரிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. எங்கள் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்று முதல்வரிடம் தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறினார் டாக்டர் ராமதாஸ். நவம்பர் மாதம் நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. பிறகு எம்ஜிஆர் மரணமடைந்து விட்டார். அப்போதும் வன்னியர் சங்கம் தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருந்தது. அப்போது எம்ஜிஆருக்கு பதிலாக அவருடைய மனைவி ஜானகி முதல்வராகி இருந்தார். அப்போது முதல்வர் ஜானகியிடம் கோரிக்கை வைத்த டாக்டர் ராமதாஸ் எம்ஜிஆரின் கனவை நனவாக்கப் போவதாக அறிவித்து ஆட்சிக்கு வந்துள்ள முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆர் வன்னியர்களின் கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் கோரிக்கை வைத்த சில தினங்களில் ஜானகி எம்ஜிஆரின் ஆட்சி கலைக்கப்பட்டு தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்துவிட்டது. புதிய ஆளுநர் PC அலெக்சாண்டரிடம் வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டு கோரிக்கையை முன்வைத்தார் டாக்டர் ராமதாஸ். அப்போது ஆளுநரிடமிருந்து பதிலேதும் கிடைக்கவில்லை. பின்னர் வேலூரில் நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டில் பேசிய டாக்டர் ராமதாஸ் வன்னியர்களின் பிரச்சனையை உணர்ந்து பரிகாரம் காணக்கூடிய 2 நபர்கள் பிரதமர் ராஜீவ்காந்தியும் அலெக்சாண்டரும் தான். வன்னியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பிரதமர் ராஜீவுக்கு 1 மணி நேரம்தான் ஆகும். இது சாதாரண பிரச்சனைதான். இதை கூட தீர்த்து வைக்காமல் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டிற்கு வந்து போவது வேதனைக்குரியது என்றார். வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து ஆளுநர் அலெக்சாண்டரிடம் கேள்வி எழுப்பிய போது அந்த பிரச்சனை குறித்து மத்திய அரசுக்கு தெரிவித்து விட்டேன், இனி நடவடிக்கை எடுக்க வேண்டியது பிரதமர் தான் என்றார். ஆனால் பிரதமர் ராஜீவ்காந்தியோ வன்னியர்களின் கோரிக்கையில் நியாயம் இருக்கிறது, இனி ஆளுநர் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். முடிவெடுக்க வேண்டிய முக்கிய நபர்கள் இருவரும் பரஸ்பரம் கைகாட்டி விலகிக் கொண்ட நிலையில் வன்னியர் இடஒதுக்கீட்டு பிரச்சனையை குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் டாக்டர் ராமதாஸ். மே மாதம் 11ஆம் தேதி 1988 ஆண்டு 11 பிரதிநிதிகள் அடங்கிய வன்னியர் சங்க குழு குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமனை சந்தித்து பேசியது. எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்ட குடியரசுத் தலைவர் சாதி அடிப்படையில் சலுகை கேட்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று சொல்லிவிட்டார். அதனால் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட வன்னியர் சங்க பிரதிநிதிகள் அதிருப்தி அடைந்தனர். பேச்சுவார்த்தையின் இறுதியில் வன்னியர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்காத பட்சத்தில் தேர்தல் புறக்கணிப்பு செய்வதை தவிர வேறு வழியில்லை என்று சொல்லிவிட்டனர் வன்னியர் சங்க பிரதிநிதிகள். அதன் பிறகு தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் வன்னியர் சங்க பத்திரிகையான கனல் இதழில் தலையங்கம் ஒன்றை எழுதினார் டாக்டர் ராமதாஸ். அதன் தலைப்பு சனாதிபதியா சனாதனவாதியா என்பதுதான். வன்னியரின் இடஒதுக்கீட்டு கோரிக்கை குறித்து கருத்து தெரிவித்த திமுக தலைவர் கருணாநிதி வருகின்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் வன்னியர்களின் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார். இதே வாக்குறுதியை இந்திரா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் GK மூப்பனாரும் கொடுத்தார். முன்னாள் முதல்வர் ஜானகி எம்ஜிஆரும் அதை வழிமொழிந்தார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ராமதாசிடமிருந்து விரிவான அறிக்கை வெளியானது. 40 ஆண்டுகளாக வன்னியர் பிரச்சனைக்கு நியாயம் தேடாதவர்களுக்கு நாங்கள் மீண்டும் ஓட்டு போட்டு ஏமாளியாக வேண்டுமா? நாங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கு அறவழியில் போராடினால் அடித்து சுட்டுக் கொள்வார்கள். அதற்காக ஓட்டு போட்டு நாங்கள் லைசன்ஸ் தர வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய டாக்டர் ராமதாஸ் வன்னியர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அறிவித்தார். புள்ளி விபரத்தின்படி பார்த்தால் தமிழகத்தில் வன்னியர்களின் வாக்கு வங்கி மிகப்பெரியது. ஒருவேளை வன்னியர் சங்கம் அறிவித்தபடி வன்னியர்கள் தேர்தலை புறக்கணிக்கும் பட்சத்தில் அது தேர்தல் முடிவில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டது. எனவே சில முக்கிய அரசியல் கட்சிகள் டாக்டர் ராமதாசிடம் பேசின. அப்போது திமுகவினருக்கும் வன்னியர் சங்கத்தினருக்கும் இடையே பல இடங்களில் மோதல்கள் நடப்பது வழக்கம். வன்னியர் சங்கத்தினர் நடத்திய தொடர் சாலை மறியல் போராட்டத்தின் போது திமுகவின் தலைமை அலுவலகமாக அண்ணா அறிவாலயம் தொடக்க விழா நடைபெற்றது. அந்த விழாவை முடித்துக் கொண்டு திரும்பிய திமுகவினருக்கும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வன்னியர் சங்கத்தினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அப்போது தொடங்கிய மோதல் நிற்காமல் நீடித்துக் கொண்டிருந்தது. வன்னியர்கள் செல்வாக்கு மிகுந்த பகுதிகளில் திமுகவினர் தங்கள் கட்சி கொடியை ஏற்ற முடியாத அளவிற்கு நிலைமை இருந்தது.
கொடியேற்ற முயற்சி மேற்கொள்ளப்படும் இடங்களிலெல்லாம் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. இதைத்தான் ஒருமுறை காங்கிரஸ் தலைவர் மூப்பனார், நாங்கள் வன்னியர்கள் வாழும் பகுதிகளில் கொடியேற்றிவிட்டு வருகிறோம், ஆனால் திமுகவால் அங்கே சென்று கொடியேற்ற முடியாது, வன்னியர் சமுதாயம் ஏற்ற விடாது என்றார். வன்னியர்களின் தேர்தல் புறக்கணிப்பு பற்றிய விவாதங்கள் எழுந்த நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியிடம் இருந்து அறிவிப்பு ஒன்று வெளியானது. திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஏற்பாட்டை வகுக்கும், தற்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கோட்டாவிற்கு உள்ளேயோ அல்லது பொதுவான கோட்டாவில் இருந்தோ வன்னியர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை கொடுத்து இதனை செய்யலாம் என்றார் கருணாநிதி. இந்திரா காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் வன்னியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதாக வாக்குறுதிகள் வழங்கின. ஆளுநர் அலெக்சாண்டரும் தேர்தல் புறக்கணிப்பு முடிவை கைவிடுமாறு வன்னியர் சங்கத்தை வலியுறுத்தினார். ஆனாலும் டாக்டர் ராமதாஸ் தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக பிரபல தமிழ் வார இதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த டாக்டர் ராமதாஸ், திமுக தலைவர் கருணாநிதியே தங்களுடைய முதல் எதிரி, ஏனென்றால் வன்னியர் சமுதாயத்தை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து நீக்கியவர் அவர்தான் என்பது டாக்டர் ராமதாஸின் குற்றச்சாட்டு. 1984ஆம் ஆண்டு வரை வன்னியர் சமுதாயம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருந்தது என்பதையும், அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் விவாதத்தில் ஈடுபட்டதையும், அது தொடர்பாக வழக்கு ஒன்றை தான் தொடுத்ததையும் சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டார் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகள் தொடங்கின. துணை ராணுவ படைகளும் ஆயுத படைகளும் தமிழகம் வந்தன. தேர்தலின் போது பல மாவட்டங்களில் வன்முறை வெடிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு காரணமாகவே இவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. ராணுவம் குவிக்கப்பட்டதே வன்னியர் சங்கத்தினரை ஒடுக்கத்தான் என்ற கருத்து எழுந்த நிலையில் எங்களின் கோரிக்கையை அடைவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு காவு கொடுக்க 1 லட்சம் பேர் தயாராக இருக்கிறார்கள், அதற்கு முதல் பலியாக நானே கூட இருப்பேன் என்றார் டாக்டர் ராமதாஸ். வாக்குறுதிக்கும் கோரிக்கைகளுக்கும் மத்தியில் ஒரு வழியாக தேர்தல் நடந்து முடிந்தது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தது திமுக. ஆம், வன்னியர் சங்க நிறுவனர் டாக்டர் ராமதாஸால் வன்னியர்களின் முதல் எதிரி என்று வர்ணிக்கப்பட்ட திமுக தலைவர் கருணாநிதி முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்திருந்தார். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேண்டுமென முதலில் எம்ஜிஆரிடம் கோரிக்கை வைத்திருந்தார் டாக்டர் ராமதாஸ். அதை எம்ஜிஆர் நிறைவேற்றவில்லை. பிறகு சொற்பகால முதலமைச்சராக இருந்த ஜானகி எம்ஜிஆரிடமும் பிறகு ஆளுநராக வந்த PC அலெக்சாண்டரிடமும் கோரிக்கை வைத்தார். அவர்கள் இருவருமே கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. தேர்தல் புறக்கணிப்பு என்று சொன்ன பிறகு வாக்குறுதியை மட்டுமே வழங்கினர். இடைப்பட்ட காலங்களில் பிரதமர் ராஜீவ் காந்தியிடமும் குடியரசுத் தலைவர் R வெங்கட்ராமனிடமும் கோரிக்கை வைத்து பார்த்தார் டாக்டர் ராமதாஸ். இவை எதுவுமே பலனளிக்காத நிலையில் அதிகார பதவியில் இருந்த அத்தனை பேருமே வன்னியர்களின் 20% இடஒதுக்கீட்டு கோரிக்கையை நிறைவேற்ற மறுத்துவிட்ட நிலையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும் முதலமைச்சர் கருணாநிதி, அதுவும் வன்னியர்களின் முதல் எதிரி என டாக்டர் ராமதாஸால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட கருணாநிதி என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களின் இடஒதுக்கீட்டு கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு காணப்படும் என்றும் தேர்தலுக்கு முன்னரே வாக்குறுதி தந்திருந்தார் கருணாநிதி. டாக்டர் ராமதாஸை அழைத்து பேசினார். பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள 202 ஜாதிகளை 6 தொகுப்புகளாக பிரிக்கலாம். அந்த 6இல் ஒரு தொகுப்பை வன்னியருக்கென்று தனியாக கொடுத்து விடுங்கள். மற்ற 5 தொகுப்புகளில் எந்தெந்த சாதிகளை இணைக்கலாம் என்பதற்கான பட்டியல் எங்களிடம் இருக்கிறது என்றார் டாக்டர் ராமதாஸ். அதன் தொடர்ச்சியாக 13ஆம் தேதி மார்ச் 1989ஆம் ஆண்டு அன்று முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான தமிழக அமைச்சரவை கூடி மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு குறித்து விரிவாக விவாதித்தது. சில முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட்டது. அதன் சாரம் இதுதான்: பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக ஏற்கனவே இருந்து வரும் 50% இடஒதுக்கீட்டிற்குள் வன்னியர் மற்றும் சீர் மரபினர் உள்ளிட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 20% என்றும், இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 30% என்றும் இரு பிரிவுகளுக்கு இடையில் பகிர்ந்து அளிக்கப்படும் என்று அறிவித்தது முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு. அதன்படி மிகவும் பிற்படுத்தப்பட்ட 39 சமூகங்களையும் 68 சீர் மரபினர் சமூகங்களையும் ஒரே தொகுப்பாக்கி அவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அந்த தொகுப்பில் வன்னியர்களும் அடக்கம். இந்த சமூகங்கள் போக எஞ்சியிருக்கும் 94 இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 30% இடஒதுக்கீடு தரப்பட்டது. இதற்காக போராடிய டாக்டர் ராமதாஸ் திமுக அரசின் முடிவுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தார். வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக அரசு அறிவித்திருக்கும் இந்த தீர்வு ஓர் அரசியல் ஏமாற்று வித்தை என்று வர்ணித்தார்.
அம்பாசங்கர் கமிஷனின் கணிப்புகளின் அடிப்படையிலேயே இந்த தீர்வு தரப்பட்டுள்ளது. ஆனால் வன்னியர் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நாயக்கர்கள் என்ற பெயரில் உள்ள வன்னியர்களை கணக்கில் சேர்க்கவில்லை. ஆகவே அந்த கணக்கெடுப்பின்படி வழங்கப்பட்ட தீர்வு ஏற்கத்தக்கதல்ல என்றார் டாக்டர் ராமதாஸ். 20% இடஒதுக்கீட்டை கடுமையாக சாடிய டாக்டர் ராமதாஸ், முன்னர் 202 சாதிகள் அடங்கிய தொகுப்பில் வைத்து வன்னியர்களை ஏமாற்றினார்கள். இப்போது 107 சாதிகள் அடங்கிய தொகுப்பில் வைத்து வன்னியர்களை ஏமாற்றப் போகிறார்கள். ஆகையால் தான் 10% இடஒதுக்கீடு கொடுத்தாலும் வன்னியர்களுக்கென்று தனி ஒதுக்கீடாக கொடுங்கள் என்று கோருகிறோம். வன்னியர்களின் புண்ணுக்கு கருணாநிதி மறந்து போடுவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் வன்னியர்களின் ரணத்தில் உப்பையும் மிளகாய் பொடியையும் தடவி இருக்கிறார் என்று ஆவேசப்பட்டார். விமர்சனங்கள் இத்துடன் நிற்கவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்பதற்காக எங்களை பழிவாங்குவது போலவே கருணாநிதியின் முடிவு இருக்கிறது. இந்தியாவில் ஆயுதம் ஏந்தி போராடினால்தான் பிரச்சனைகளே தீர்க்கப்படுகின்றன. தீர்வு கண்ட பிறகு ஆயுதம் ஒப்படைக்கும் விழா ஒன்றுக்கு அரசே ஏற்பாடு செய்கிறது. இந்த வெட்கக்கேடான நிலை தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் விரும்பினால் 2இல் 1 பார்த்துவிட தயார் என்றார் டாக்டர் ராமதாஸ். தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சமுதாயம் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதோ அதற்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். இந்த உரிமைக்காக 40 ஆண்டு காலம் மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி வருகின்றார்கள். 10 கோரிக்கைகள் வைத்தோம். அதில் ஒன்று வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு. இது தேர்தலுக்காக நிச்சயமாக நாங்கள் செய்யவில்லை. இது யாரும் எதிர்த்து நாங்கள் செய்யவில்லை. இது எங்களுடைய உரிமை போராட்டம். ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலமாக இதற்கு போராடி வருகின்றார். நினைத்து பாருங்கள். ஏதோ ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டுகள் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்தில் அவரை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள், எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று. பிறகு 87 வரலாறு காணாத வகையிலே மிகப்பெரிய ஒரு வார சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினோம். 89 கலைஞர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு அநீதியை வழங்கினார். எம்பிசி என்று உருவாக்கி 108 சமுதாயங்களை அதை திணித்து இன்று அந்த எம்பிசி 20 விழுக்காடு 21 உயிரை இழந்து பெற்றுக் கொடுத்தது நாங்கள். ஆனால் அங்கே இந்த 20 விழுக்காட்டில் எங்களுக்கு கிடைப்பதெல்லாம் வெறும் 5-6 விழுக்காடு தான். மற்ற இடங்கள் எல்லாம் மற்றவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அது மிகப்பெரிய ஒரு அநீதி கலைஞர் அவர்கள் நமக்கு கொடுத்தது. கலைஞரையும் ஐயா அவர்கள் பல முறை பார்த்து கோரிக்கை வைத்தார். ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் பல முறை பார்த்து கோரிக்கை வைத்தார். இப்பொழுது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் ஐயா அவர்கள் நேரிலே கடந்த ஆண்டு சந்தித்து கோரிக்கை வைத்தார். பிறகு இதற்கு மேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது எங்களுடைய உரிமை போராட்டம். இந்த மக்கள் முன்னேற வேண்டும். இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி பிரச்சனை. இட் இஸ் a developmental issue, not a caste issue. இது ஜாதி பிரச்சனை கிடையாது. இது ஏதோ ஒரு ஜாதிக்காக அந்த பிரச்சனையும் கிடையாது. இது வளர்ச்சி பிரச்சனை. என்ன வளர்ச்சி? தமிழ்நாட்டில் 4ல் 1 பங்கு மக்கள் குடிசையிலையும் கோமணம் கட்டி கொண்டு கூழோ கஞ்சோ குடிச்சுக்கிட்டு இது விவசாயம் பண்ணிக்கிட்டு கல்லு உடைச்சிக்கிட்டு ரோட போட்டுக்கிட்டு கட்டிடம் கட்டிக்கிட்டு என்னென்ன கூலி வேலை எல்லாம் இங்கே வேலை இல்லாமல் எங்கேயோ ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிராவில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு படிப்பறிவு இல்லாமல் எந்த முன்னேற்றம் இல்லாத 25 விழுக்காடு மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் இந்த மக்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்து வேலையும் கல்வியும் கொடுத்து முன்னேற்றுவது அரசாங்கத்துடைய கடமை. அப்போதுதான் தமிழ்நாடு முன்னேறும். இப்படி தன்னுடைய 40 ஆண்டு கால பொது வாழ்விலே தன்னுடைய வாழ்வை மெழுகுவர்த்தி போன்று அர்ப்பணித்து அடுத்தவர்களுக்கு ஒளியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவருடைய தலைமையிலே இன்று இடஒதுக்கீடு இதோ வந்துவிட்டது என்ற ஒரு நிலையிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு களம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையே போராட்டம் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயாவுடைய வழியிலே நம்மெல்லாம் வழிநடத்த வருகின்றிருக்கிற அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையிலே சொல்லவே தேவையில்லை. தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும் என்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு 2ஆம் கட்ட போராட்டத்தை சென்னையிலே துவங்கி தலைமையேற்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இங்கே சென்னையிலே டிசம்பர் 1ஆம் தேதி மிகப்பெரிய போராட்டம், தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவில் ஒரு போராட்டம். அதற்கு அடுத்தபடியாக கிராம நிர்வாக அலுவலகத்தின் முன்பு, ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு
பேரூராட்சி அலுவலகம் முன்பு, மாநகராட்சி அலுவலகம் முன்பு, இறுதியாக மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே மனு கொடுக்கிற அந்த ஆர்ப்பாட்டங்கள் நினைச்சு பாருங்க. சென்னையா சொன்னாரு, ஐயா சொன்னார், நான் பார்க்காத சிறை பாளையங்கோட்டை சிறை, அங்கே போவேன்னு சொல்லும் பொழுது அன்புமணி அவர்கள் சொன்னார்கள், ஐயா நீங்க ஜெயிலுக்கு போக கூடாது, உங்களுக்காக சிறையிலே போடுவதற்கு லட்சம் என்னுடைய தம்பிகள் இருக்கிறார்கள் என்று அன்புமணி அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே அண்ணன் அன்புமணியுடைய தம்பிகளாக களம் கண்டு எந்தவித தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஒரே லட்சியம் மருத்துவர் ஐயா அவருடைய எண்ணம் ஈடேற வேண்டும், இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைத்தாக வேண்டும் என்ற நிலையிலே எழுச்சியோடு காத்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியாளர் அவர்கள் நம்முடைய ஐயா அவருடைய வேண்டுகோளை ஏற்று சென்னையா அவர்களுடைய அந்த போராட்டத்தை கண்டு நிச்சயமாக இடஒதுக்கீடு தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த நேரலையிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.